லிஸ்ட்டை யூஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு எக்ஸசைஸ் வந்து ஆக்சுவலாக வந்து பண்ண போகிறோம். we are going to use the concept of a list. ஓகே, ஸோ இப்போ லிஸ்ட்டில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா 2 லிஸ்ட்டை வந்து நம்ம இன்புட்டாக வாங்கிக்க போகிறோம். ஸோ அவுட்புட் வந்து கிட்டத்தட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா என்டர் த எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட், என்டர் த டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஃபஸ்ட்டு கேட்கணும். என்டர் த நம்பர் ஆஃப் elements of the list அப்படின்னு சொல்லி கேட்கணும். நான் வந்து இன்புட்டாக வந்து 5 அப்படின்னு சொல்லி கொடுத்து ஒரு என்டர் வந்து ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா என்டர் 5 elements. ஓகே, அடுத்தது வந்து என்டர் 5 elements. எலமெண்ட்ஸ்னால் வேல்யூஸ் தான். என்டர் 5 elements ஆஃப் லிஸ்ட்டு A. ஓகே, இப்படி சொல்கிறோம். என்டர் 5 elements ஆஃப் லிஸ்ட் A ஒன் பை ஒன்னா இந்த மெசேஜை டிஸ்பிளே பண்ணிவிட்டு கர்சர் வந்து இந்த இடத்துல நிற்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் வந்து வேல்யூஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ 25 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுவேன். நத்திங் வில் ஹேப்பன் பிகாஸ் 5 elements இன்புட் கொடுத்தா தான் அடுத்த 5 elements அது வந்து இன்புட்டாக வாங்கும். அடுத்தது வந்து 13 கொடுத்து ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்தது வந்து 10 கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். அடுத்தது வந்து 5ன்னு கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ டோட்டலாக 4 வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா. இப்போ அடுத்தது வந்து இன்னொரு வேல்யூ அதுவும் வந்து 10ன்னு வச்சுப்போம். கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணால் 5 வேல்யூஸ் இன்புட்டாக கொடுத்த உடனே அது வந்து அடுத்தது என்டர் 5 elements ஆஃப் லிஸ்ட் B அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட்டு கேட்கணும். அது அடுத்தது 5 வேல்யூஸாக இன்புட் கொடுத்ததுக்கப்புறம் அது வந்து கேட்கணும். ஏன் 5 elements? ஏன்னா இங்கே நம்ம இன்புட்டாக கொடுத்தது 5ன்னு, அதனால் இங்கே 5 elements இன்புட்டாக வாங்குது. நீங்கள் இங்கே 10ன்னு கொடுத்தீங்கன்னா மெசேஜ் என்டர் 10 elements ஆஃப் லிஸ்ட் A 1 by 1ன்னு வரும். அப்புறம் என்டர் 10 elements ஆஃப் லிஸ்ட் B அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ என்டர் 5 elements of list B 1 by 1 அப்படின்னு சொல்லிட்டு கர்சர் வந்து இந்த இடத்துல நிற்கணும். இப்போ நீங்கள் வந்து இப்போ இன்னொரு 5 elements தரீங்கன்னு வச்சுப்போமே, அது எல்லாமே 10 ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக ஒரு எல்லாமே 10 ஒரு 5 10 கொடுத்துட்டேன். 1 below the other, 1 after other தான் வந்து கொடுக்கணும். ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் இது என்ன பண்ணணும்னா இது வந்து ஒரு லிஸ்ட்டு, அது வந்து A, இந்த லிஸ்ட்டுக்கு பேர் வந்து நம்ம என்னென்னு வச்சுருக்கோம், A அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். இது வந்து இன்னொரு லிஸ்ட்டு, இந்த லிஸ்ட்டோட பேர் வந்து B அப்படின்னு சொல்லி வச்சுருக்கோம். Bன்ற லிஸ்ட்டில் போய் இது ஸ்டோர் ஆகணும். இப்போ வந்து லிஸ்ட் A அப்படின்னு சொல்லிட்டு A லிஸ்ட்டை வந்து அது வந்து டிஸ்பிளே பண்ணணும். ஏல வந்து என்னென்னலாம் இருக்குது, 25 30 10 5 10. அடுத்தது லிஸ்ட் B அப்படின்னு சொல்லிட்டு Bன்ற அந்த லிஸ்ட்டையும் டிஸ்பிளே பண்ணணும். ஓகே, ஸோ B லிஸ்ட்டில் எல்லா எலமெண்ட்ஸுமே வந்து 10 அப்படின்றதுனால வில் பி ஹேவிங் ஆல் 10s. லிஸ்ட்டு C அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு அடிஷ்னலாக இந்த ஒர்க்கை மட்டும் நம்ம செய்ய போகிறோம். இந்த லிஸ்ட்டு Cயில் வந்து என்ன இருக்கணும் அப்படின்னா சம் ஆஃப் போத் த லிஸ்ட். இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன நம்மளுக்கு வரும், 35 40 20 15 20 இந்த மாதிரி. ஓகே, ஸோ த கான்செப்ட் இஸ் வெரி சிம்பிள். இதில் நீங்கள் இப்போ என்ன இது வழியாக நீங்கள் லேர்ன் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா லிஸ்ட்டில் வந்து என்ன, லிஸ்ட்டில் வந்து வேல்யூஸை இன்புட் வழியாக எப்படி வாங்குறது, லிஸ்ட்டில் வந்து ஒரு வேல்யூவாக வாங்கி அதை கொண்டு போய் எப்படி நம்ம லிஸ்ட்டில் வந்து அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். அப்புறம் லிஸ்ட்லேருந்து ஒரு எலமெண்ட்டாக எடுத்து ஹவு டு கிரியேட் ஏ நியூ லிஸ்ட். இப்போ இந்த Cன்ற லிஸ்ட்டு நம்ம புதுசாக க்ரியேட் பண்ணுறோம். Aன்ற லிஸ்ட்டு வந்து இன்புட் லிஸ்ட்டு. ஓகே, ஸோ இது ரெண்டுமே வந்து என்னது, இன்புட்டு. இதை வந்து நம்ம கம்ப்யூட் பண்ணுறோம். Cன்ற லிஸ்ட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறோம், இல்லைனா வாட் எவர் கம்ப்யூட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, ஸோ இதான் ஆக்சுவலாக கான்செப்ட்டு. இப்போ இதுக்கு ப்ரோக்ராம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்ட்லி வில் கோ டு த கோடிங். ரைட், இனிமேல் இந்த இதுக்கு மார்க்கருக்கு வேலை இல்லை, டைரெக்ட்லி கோ டு த கோடிங் பார்ட். ரைட், ஸோ இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன ரீகால் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், இன்புட்டில் அவுட்புட்டில் என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம இன்புட்டாக வாங்கணும். ஓகே, ஸோ அதை n அப்படின்ற இந்த வேரியபிளில் இன்புட்டாக வாங்க போகிறேன். n இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் த
என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ n வேல்யூ இன்புட்டாக வாங்கியாச்சு. வாங்கினதுக்கு அப்புறம் இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, யூ நீட் டு கிரியேட் அ எம்டி லிஸ்ட்டு. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட்டு இந்த 5 வேல்யூஸ் இருக்குது இல்லையா, இந்த 5 வேல்யூஸை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக, ஓகே 5ன்னு இல்லை, எனி நம்பர் ஆஃப் வேல்யூஸ், இந்த வேல்யூஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூ நீட் டு கிரியேட் எ லிஸ்ட்டு. ஓகே, அதனோட பேர் வந்து ஏ அப்படின்னு சொல்லி வச்சுக்கப்புறம். ஓகே, ஸோ அனதர் 5 வேல்யூஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூ நீட் டு கிரியேட் அனதர் லிஸ்ட்டு அண்ட் த நேம் ஆஃப் த லிஸ்ட் வில் பி பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ எம்டி லிஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பைத்தானில் வேரியபிள் டிக்ளரேஷன் அப்படின்ட்டு ஒன்று கிடையாது. பட் ஒரு எம்டி லிஸ்ட்டை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ஒரு ஜஸ்ட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். ஓகே, கேன் யூ சி திஸ் பிளேஸ்? இந்த இடத்த நீங்கள் மொபைலில் பார்க்குறதா இருந்தால் ஜூம் பண்ணி பார்த்துக்குங்க. அதே மாதிரி பின்னு சொல்லிவிட்டு இன்னொரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அதே மாதிரி சின்னு சொல்லிவிட்டு இன்னொரு எம்டி லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். 3 எம்டி லிஸ்ட்டு வந்து நம்ம இப்போ க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஏ, பி அண்ட் சி. ஸ்க்ரீனை பெருசாக்கணுமா ஆர் இஸ் இட் ஓகே? இப்போ நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் அதை ரீகால் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் என்ன நம்ம பண்ணணும். அடுத்தது என்டர் இங்கே வாங்கின அந்த வேல்யூ எலமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஏ 1 by 1. 1 by 1 ஏன் சொல்கிறோன்னா, ஒரு பக்கத்தில் அடிக்கக்கூடாது, 1 below the other, அதை மீன் பண்ணுறதுக்கு தான் 1 by 1 அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த இடத்துல ஒரு மெசேஜை பிரிண்ட் பண்ணுறீங்க. என்டர், இப்போ இந்த இடத்துல ஆக்சுவலாக n வரணும்ல, என்டர் n elements, enter 5 elements of the list A 1 by 1 அப்படின்ட்டுருக்கு. அப்போ enter n elements of list A 1 by 1 அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜை டிஸ்பிளே பண்ணுறோம். இதுக்கு பக்கத்துலலாம் எதையும் நீங்கள் என்டர் பண்ண போகிறதில்ல, இதுக்கு அடுத்த லைனில் இருந்து தான் நீங்கள் என்டர் பண்ணுற மாதிரி ஆட்டோமேட்டிக்காக கர்சர் வந்து நெக்ஸ்ட் லைனுக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல what we are going to do is we are going to create a for loop. கண்டினியூஸாக n டைம்ஸ் வந்து இன்புட் வாங்கி அது ஏன்ற இந்த லிஸ்ட்டில் போயிட்டு நம்ம அப்பன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே தான் கேர்ஃபுல்லாக கவனிக்கணும். ஃபார் i in range of n. ஸோ ஐயோட வேல்யூ ஃபஸ்ட்டு 0வாக இருக்கும். நம்மளுக்கு வந்து அந்த வாங்குகிற வேல்யூவை கொண்டு போயிட்டு இதில் அப்பன் பண்ணணும். ஓகே, ஸோ எப்படி அப்பன் பண்ணுறோன்னு பாருங்கள். அந்த இன்புட்டை வாங்குகிற அந்த நம்பரை எக்ஸுன்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். டு அவாய்ட் கன்ஃபியூஷன் ஒரே லைனில் எழுதலாம், பட் இப்போ நான் இதில் 2 லைனாக எழுதி காட்டுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டீஜர் ஆஃப் இன்புட் ஆஃப், எதுவும் தேவையில்லை, எனக்கு எந்த மெசேஜும் டிஸ்பிளே பண்ண வேண்டாம். பிகாஸ் காமனாக நான் இந்த இடத்துல மெசேஜை டிஸ்பிளே பண்ணிட்டேன். என்டர் n elements of the list 1 by 1. அது இல்லாமல் இது எஃப் ஸ்ட்ரிங்ன்றதுனால ஃப்ரண்ட்டில் வந்து எஃப் அப்படின்ட்டு போடணும். இந்த இடத்துல ஒரு செமிகோலனும் போட்டுக்குங்க. ஓகே, ஸோ இன்புட் வாங்குறீங்க. இந்த எக்ஸை வந்து இப்போ நம்ம எங்கே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணணும்? யூ ஹவ் டு ஸ்டோர் திஸ் எக்ஸ் இன் வேர்? ஏன்ற அந்த லிஸ்ட்டில் போய்ட்டு நம்ம ஸ்டோர் பண்ணணும். அது எப்படி ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். டைரெக்டாக நீங்கள் வந்து ஏ ஆஃப் 0 இஸ் ஈக்குவல் டு அப்படின்ட்டுலாம் போட முடியாது. பிகாஸ் இந்த லிஸ்ட்டே எம்டி லிஸ்ட்டு. இந்த எம்டி லிஸ்ட்டில் வந்து 0ன்ற இண்டெக்ஸே கிடையாது, ஒரு நம்பர் கூட இதில் கிடையாது. நம்ம ஆக்சுவலாக லிஸ்ட்டில் அப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இது நெக்ஸ்ட் யூனிட்டில் லிஸ்ட்டை பற்றி பார்க்குறப்ப பார்ப்போம். பட் இப்போ அது யூஸ் ஆகுது, அதனால் நம்ம இப்போயே பார்க்குறோம். எப்படின்னா ஏன்றது லிஸ்ட்டு, அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெத்தட் வந்து அப்பண்ட். ஏன்ற லிஸ்ட்டில் அப்பண்ட் அப்படின்ற எதை அப்பண்ட் பண்ணுறோம்? என்ன நம்பரை நம்ம இன்புட்டாக வாங்கணுமோ அதை வந்து அப்பண்ட் பண்ணுறோம். இப்போ நான் இந்த ப்ரோக்ராமை நான் ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வேல்யூஸை மட்டும் ஏன்ற லிஸ்ட்டில் இருந்து எப்படி வந்து இப்போ டிஸ்பிளே ஆகுது ஆர் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்களேன். இப்போ நான் வந்து பிரிண்ட்டுன்னு போடுறேன். ஸோ இன்புட்டாக கொடுக்குறேன். இன்புட்டாக கொடுத்துட்டு உடனே அந்த வேல்யூவை வந்து பிரிண்ட் பண்ணுறேன். the elements, பாரதி ராஜா மைக் மியூட் பண்ணு. the elements of the list A are அப்படின்னு சொல்லிட்டு ஏவை டிஸ்பிளே பண்ணுறோம். ஆக்சுவலாக இது ப்ரோக்ராமில் இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் வராது. நான் சும்மா இன்புட்டாக வாங்குறது எப்படி வந்து அதில்
ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக இது மாதிரி பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரோக்ராமை நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். இது வந்து list.py அப்படின்னு சொல்லி சேவ் பண்ணிப்போம். ஓகே ரைட். இப்போ ரன் பண்ணுறோம். ஸோ ரன் பண்ணும்போது என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட்டுன்னு கேட்குது. நான் ஒரு 10 எலமெண்ட்ஸ் தரேன். என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். பண்ண உடனே என்டர் 10 எலமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஏ 1 by 1 அப்படின்ற மெசேஜ் டிஸ்பிளே ஆகிட்டு நெக்ஸ்ட் லைனில் கர்சர் வந்து நிற்கிது. நான் இப்போ சும்மா ஏதாவது ரேண்டமாக ஒரு 10 நம்பரை வந்து இன்புட் கொடுக்க போகிறேன். ஸோ 25 34 1 2 3 4 5 6 7 இன்னொரு 3 நம்பர் 4 5 6. ஓகே ஸோ இன்புட் கொடுத்ததும் இப்போ இது என்ன ஆயிருக்கு பாருங்கள். இதெல்லாம் போய் ஒரு லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே அந்த லிஸ்ட்டை நான் அப்படியே ஒரே ஸ்டேஜ் ஃபார் லூப்லாம் போட்டு பிரிண்ட் பண்ணல, அப்படியே ஏவை தான் பிரிண்ட் பண்ணுறேன். ஏவை பிரிண்ட் பண்ணும்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணுது. ஸோ லிஸ்ட்னால் இப்படி தான் பிரிண்ட் பண்ணோம். ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ்குள்ளார அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் கமாவால் செப்பரேட் பண்ணி இந்த மாதிரி அது வந்து பிரிண்ட் பண்ணோம். ஸோ ஒரு லிஸ்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. அதாவது கீபோர்டு வழியாக இன்புட் வாங்கி, முக்கியமாக கீபோர்டு வழியாக இன்புட் வாங்கி எப்படி ஒரு லிஸ்ட்டை க்ரியேட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை டெலீட் பண்ணிவிடுவோம். இந்த சேம் கான்செப்டை யூஸ் பண்ணி நம்ம பின்ற லிஸ்ட்டையும் இன்புட்டாக வாங்கிடுவோம். ஓகே ஸோ அதே இதை நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன் மேலே உள்ளதை. ஸோ இப்போ இங்கே வந்து என்ன வரும், என்டர் n எலமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட்டு ஏக்கு பதில் பி 1 by 1. இதெல்லாம் அப்படியே தான் வரும் இன்புட்டாக. ஆனால் இப்போ நீங்கள் ஆட் பண்ணுறது வந்து பின்ற லிஸ்ட்டில் அப்பன் பண்ணணும், ஏன்ற லிஸ்ட்டில் அப்பன் பண்ணக்கூடாது. இதை எக்ஸாவே வச்சுக்கலாம், ஐயாவே வச்சுக்கலாம். இந்த ஏவை மட்டும் நீங்கள் என்னென்னு மாற்றிக்கிறீங்கன்னா பி அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கிறீங்க. இப்போ ஏன்ற ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணியாச்சு, பின்ற ஒரு லிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணணும். ஃபார் யுவர் இந்த கன்ஃபர்மேஷனுக்காக நம்ம மேபி இதை வந்து பிரிண்ட் பண்ணி வேணால் பார்த்துக்கலாம். ஓகே பிரிண்ட் ஏ கமா பின்னு போடுறேன். பிரிண்ட் ஏ கமா பி இல்லைனா பிரிண்ட் ஏ பிரிண்ட் பி தனித்தனி லைனில் பிரிண்ட் ஆகட்டும். பிரிண்ட் ஏ பிரிண்ட் பி. ஓகே சேவ் பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ரன் பண்ணுறேன். இந்த பழைய அவுட்புட்ஸ் எல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு புதுசாக ரன் பண்ணுறோம். ஓகே இப்போ பாருங்கள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் கேட்குது. நான் திரும்ப வந்து 10 வேண்டாம், ஒரு 7 8 6 7 எலமெண்ட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஐயோ 17 எலமெண்ட்ஸ் கொடுத்துட்டேன். திரும்ப டெலீட் பண்ணிவிட்டு திரும்ப ரன் பண்ணுறோம். ஓகே ஸோ 7 எலமெண்ட்ஸ் கொடுக்குறேன். 1 2 3 4 5 6 7 எலமெண்ட்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்ததும் அடுத்தது என்டர் 7 எலமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட் பி 1 by 1. ஆல்ரெடி என்டர் 7 எலமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஏ கேட்டு முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் போய் மெமரியில் ஸ்டோர் ஆகிருக்கும், ஏன்ற லிஸ்ட்டில் ஸ்டோர் ஆகிருக்கும். இப்போ கீழே நம்ம கொடுக்க போகிற இந்த நம்பர்ஸ்லாம் 1 by 1 பின்ற லிஸ்ட்டில் போய் அப்பண்ட் ஆக போகுது. ஸோ இது வந்து நான் எப்படி கொடுத்துக்கிறேன், சீக்வன்ஸாக கொடுத்துக்க போகிறேன். 1 2 3 4 5 6 7. ஓகே நான் பாட்டு அடுத்த நம்பர் கொடுத்துட்டே போயிட்டேன். ஸோ அதனால் இப்போ லிஸ்ட்டு ஏன்னு தனியாக டிஸ்பிளே ஆகிருக்கு, பி டிஸ்பிளே ஆகிருக்கு. ஓகே ஸோ இப்போ ஏ பி ரெண்டையும் நம்ம இன்புட்டாக வாங்கி அதை ஆஸ் இட் இஸ் அப்படியே பிரிண்ட் பண்ணி பார்த்துட்டோம். நவ் வி ஹாவ் டு கிரியேட் ஒன் மோர் லிஸ்ட் சி விச் இஸ் த சம் ஆஃப் லிஸ்ட் ஏ அண்ட் பி. எப்படி செய்யலாம், இனி ஐடியா யாருக்காவது? ஏன்ற லிஸ்ட்டையும் பின்ற லிஸ்ட்டையும் ஆட் பண்ணி சியில் போடணும். என்ன செய்யலாம்? சி இஸ் ஈக்குவல் டு அப்போ ஓகே சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி போட்டால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? சி இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி போட்டு இப்போ சியை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். பிரிண்ட்டு சியை வந்து பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஏ அண்ட் பி கூட சியையும் சேர்த்து நம்ம பிரிண்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் பி அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து சி. ஓகே ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணிவிட்டு இப்போ சின்னதாக கொடுத்துக்கிறேன். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட் வந்து 5ன்னு கொடுத்துக்கிறேன். எலமெண்ட்ஸ்லாம் 1 by 1 இப்போ நம்ம கொடுக்கணும். 1 2 3 5 எலமெண்ட்ஸ். அடுத்த 5 எலமெண்ட்ஸ் 9 8 7 6 5. என்ன இருக்குது? வாட் ஹஸ் ஹேப்பன்? இது லிஸ்ட்டு ஏ கரெக்டாக பிரிண்ட் ஆகிருக்கு, லிஸ்ட்டு பி பிரிண்ட் ஆகிருக்கு. லிஸ்ட்டு சியில் ஆக்சுவலாக
வாட் டிட் வி எக்ஸ்பெக்ட்? இங்கே என்ன வரணும்? 15 வரணும். 6ஐயும் 9ஐயும் ஆட் பண்ணால் 15, 8ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் 13, 7ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் 13. அப்படி வரணும்னு எதிர்பார்த்தோம். பட் கடைசியில் இங்கே என்ன நடந்திருக்கு? என்ன நடந்திருக்கு? ரெண்டு லிஸ்ட்டும் merge ஆகிருக்கு. ஓகே, ரெண்டு லிஸ்ட்டும் ஜாயின் ஆகிருக்கு. சிம்பிளாக ஸ்ட்ரிங்கில் வந்து என்ன நடக்கணுமோ, ஸ்ட்ரிங்கில் வந்து ப்ளஸ் ஆப்ரேட்டர் போட்டால் என்ன நடக்குமோ, சேம் திங் ஹேஸ் ஹேப்பன் ஹியர் ஆல்சோ. ஓகே, ஸோ அப்போ திஸ் லாஜிக் வில் நாட் ஒர்க். ஸோ அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஒரு எலமெண்ட்டாக அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்து, ரெண்டு லிஸ்ட்லேருந்து எடுத்து சின்ற லிஸ்ட்டுக்கு நம்ம ஆட் பண்ணி தான் பண்ணணும். தெர் இஸ் நோ அதர் ஆப்ஷன். ஓகே, ஸோ அப்போ நம்ம இதுக்கும் வந்து ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணுற மாதிரி வருது. ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஆஃப் n என்ன செய்யணும் அப்படின்னா, இது ரெண்டையும் ஆட் பண்ணி நம்ம வந்து சியில் போடணும்ல. சி டாட் அப்பன், சியில் வந்து புதுசாக ஒரு எலமெண்ட்டை வந்து இப்போ நம்ம போட போகிறோம். அந்த எலமெண்ட் வந்து என்ன அப்படின்னா ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் பி ஆஃப் ஐ. ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதுகிறோம். சி டாட் அப்பண்ட் ஆஃப் ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் பி ஆஃப் ஐ அப்படின்னு சொல்லிட்டு எழுதணும். ரைட், ஸோ திஸ் இஸ் ஹவு. இப்போ வந்து நீங்கள் சியை பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்து பிரிண்ட் ஆகிருக்கும். அதாவது ஏல இருக்கிற ஒரு எலமெண்ட்டை எடுத்து, ஐ மீன்ஸ் ஃபஸ்ட்டு வந்து ஐயோட வேல்யூ வந்து 0 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இது ஏயும் பியும் ஆக்சுவலாக நம்ம ஆட் பண்ணி அப்புறம் சியில் போடலாம், அப்படி கூட செய்யலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ன்னு போட்டுட்டு இங்கே என்ன செய்யலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப் அண்ட் ஆஃப், ஐ மீன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் பி ஆஃப் ஐன்னு போட்டுட்டு அப்புறம் கூட அப்பன் பண்ணலாம். அதர்வைஸ் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினச்சோம் அப்படின்னா இதை அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்மளுக்கு சி ஆஃப் ஐ வந்து கேல்குலேட் ஆகிடுச்சு. சின்ற லிஸ்ட்டில் எலமெண்ட்ஸ் வந்து ஃபில் ஆகிருக்கும். இப்போ இதை நம்ம அப்படியே டிஸ்பிளே பண்ண வேண்டியது தான். டிஸ்பிளே பண்ணுறதுக்கெலாம் ஃபார் லூப் தேவையில்லை. நம்ம அப்படியே 3 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வழியாக பிரிண்ட் பண்ணிடலாம். லிஸ்ட் ஏ அப்படின்னு போட்டு ஏவை வந்து டிஸ்பிளே பண்ணுறோம். அடுத்தது பிரிண்ட்டு லிஸ்ட்டு பி அப்படின்னு போட்டு பியை வந்து பிரிண்ட் பண்ணுறோம். அடுத்தது பிரிண்ட்டு லிஸ்ட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு சியை பிரிண்ட் பண்ணுறோம். கமா சி. ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஸோ ப்ரோக்ராம் இது ஆக்சுவலாக சின்னதாக்கலாம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க, ரன் பண்ணி காமிச்சிட்றேன். அதுக்கப்புறம் சின்னதாக்குறது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ என்டர் த நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் த லிஸ்ட்டில் மொத்தம் எத்தனை எலமெண்ட்ஸ் வச்சு நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுப்போம். ஓகே, ஸோ 10 எலமெண்ட்ஸ் இப்போ நம்ம இன்புட்டாகவும் கொடுக்க போகிறோம். ஸோ என்டர் 10 எலமெண்ட்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஏ 1 by 1. ஓகே, ஸோ 1 by 1, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 எலமெண்ட்ஸ் வந்து நான் இன்புட்டாக கொடுத்துட்டேன். அடுத்தது இன்னொரு 10 எலமெண்ட் வந்து லிஸ்ட் பிக்கு வந்து நம்ம கொடுக்கணும். லிஸ்ட் பிக்கு வந்து ஒரு 10 எலமெண்ட்டு 65, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. என்ன இருக்கு? சம்மந்தம் இல்லாமல் வந்திருக்கு. என்ன நடந்திருக்கு? 63 ஏ லிஸ்ட்டு வந்திருக்கு அப்படியே 13 அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பியில் உள்ள எலமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் ஆட் ஆகி வந்திருக்கு. இது வாட் இஸ் த ப்ராப்ளம்? இப்போ பாருங்கள், நம்மளுக்கு எதிர்பார்த்த ஆன்சர் வந்திருக்கு. பட் எதிர்பார்த்த ஆன்சர் இங்கே வந்திருக்கு. நம்மளுக்கு இது மட்டும்தான் வேணும். சின்ற லிஸ்ட்டுக்குள்ளார ஏ வந்துருச்சு, பியும் வந்துருச்சு, அதுக்கப்புறம் இது வந்திருக்கு. என்ன ப்ராப்ளம்னு யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? ஒரு லைனில் மிஸ்டேக் இருக்குது. யார் கண்டுபிடிக்கிறீங்களோ யூ வில் பி கிவன் 1 star. Fast.
துளசிமணி. துளசிமணி நாளைக்கு ஞாபகப்படுத்து. யூ ஹவ் உனக்கு ஒரு ஸ்டார். இந்த லைன் வந்து சும்மா டெமோக்காக காமிச்சது. யுவராஜும் சேர்த்து கொஞ்சம் நேரம் டைப் படித்து சொல்லியிருக்கான். ஸோ போத் யுவராஜ் அண்ட் துளசிமணி வில் பி கெட்டிங் 1 ஸ்டார். நான் சும்மா இந்த ப்ளஸ் போட்டால் என்ன ஆகும்னு காமிச்சதை ரிமூவ் பண்ணவே இல்லை. அபிநயாக்கும் 1 ஸ்டார். ஓகே ஓகே. ஸோ இங்கே நான் வந்து இது வரக்கூடாது. இது சும்மா ப்ளஸ் போட்டால் ஆட் ஆகாது அப்படின்னு காட்டுறதுக்காக இதை போட்டிருந்தேன். ஸோ இதை அப்படியே நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். தட்ஸ் ஆல். ஓகே, இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ரன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, கரெக்டாக ரன் ஆகும். ஸோ ஐ வில் delete the previous outputs. ஸோ க்ளீனாக ரன் பண்ணுவோம். ஸோ enter the number of elements. I will give some 5 elements. Okay, so 1 2 3 4 5. Another 5 elements. 1 2 3 4 5. So this is list A, this is list B, and list C is sum of the two list. கரஸ்பாண்டிங் பொசிஷனில் உள்ள எலமெண்ட்ஸ் எடுத்து அப்படியே நம்ம ஆட் பண்ணி டோட்டல் போட்டு இந்த இடத்துல போட்டோம். ஸோ 96 + 123 வந்து 219 இப்படி போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு சின்ன ஒரு ஒர்க்கு. இது வந்து இதனுடைய பர்பஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. இதனுடைய பர்பஸே வந்து அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட் ஆஃப் லிஸ்ட்டு. இன்புட் வந்து வாங்கி அதை லிஸ்ட்டில் வந்து எப்படி ஸ்டோர் பண்ணுறது, ஸ்டோர் பண்ண வேல்யூஸை எப்படி எடுத்து நம்ம ஏதோ ப்ராசஸ் பண்ணி புதுசாக ஒரு லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும்னா எப்படி க்ரியேட் பண்ணுறது, இப்படி தான். நீங்கள் ஸ்டாட்டிக் வேல்யூஸாக இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இந்த இடத்துல கமா போட்டு கூட நீங்கள் வேல்யூஸ் கொடுத்துடலாம். பட் இன்புட்டாக நீங்கள் வாங்கி அதை வந்து லிஸ்ட்டில் ஏற்றி அதுக்கப்புறம் வந்து அதை நீங்கள் ஆட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறீங்க. ஸோ திஸ் இஸ் இது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இதை விட சிம்பிள் தான். பைத்தானில் நீங்கள் அப்பண்டெல்லாம் போட்டு ஒரு லிஸ்ட்டில் எலமெண்ட்டை ஆட் பண்ண வேண்டியதாக இருக்குது. இதே CO C++ எல்லாம் இருந்துச்சுன்னா தட் இஸ் ஈவன் சிம்பிளர். இதை விட ஆக்சுவலாக அதிலலாம் வந்து சிம்பிள் C and C++. பட் பைத்தானில் வந்து நீங்கள் அப்பண்ட்ன்ற மெத்தடை யூஸ் பண்ணி தான் லிஸ்ட்டில் வந்து நியூ எலமெண்ட்ஸை ஆட் பண்ணணும். வேறு ஆப்ஷன் கிடையாது. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம இது மூணுத்தையும் வேணால் நம்ம ரெடியூஸ் பண்ணி ஒரே லைனில் மாற்றலாம். எப்படின்னா A = B = C = empty list அப்படின்னு வேணால் நம்ம போட்டு இது எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இந்த லைன்ஸோட வேலை முடிஞ்சிருது. மொத்தம் இந்த ப்ரோக்ராமில் எத்தனை லைன்ஸ் இருக்குது? டோட்டலாக ஆக்சுவலாக 15 லைன்ஸு. இந்த 15 லைன்ஸில் இது மூணும் தனித்தனி பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் இதாக பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ அப்படி இப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்க்கிங் லைன்ஸ்னால் இதெல்லாம் ஆக்சுவலாக வந்து பிரிண்ட் மெசேஜை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக இந்த லைன்ஸ் எல்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ லாஜிக் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்திங் லைக் 10 லைன்ஸ் தான். இதையும் நம்ம 2 லைனாக எழுதியிருக்கோம்ல, இதை கூட ஒரு லைனாக எழுதலாம். பட் தட் வில் கன்ஃபியூஸ் யூ. அதனால் தேவையில்லை, இதெல்லாம் அதுவே போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இன்புட்டுன்னு போட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் மட்டுமே போதும். கொட்டேஷன்லாம் வந்து போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசியம் இல்லை. ஓகே, மெசேஜ் எதுவும் டிஸ்பிளே பண்ணாமல் எனக்கு இன்புட் வாங்கணும்னா ஜஸ்ட் இன்புட்டு ஓப்பன் ப்ராக்கெட் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அதை இன்டீஜரை கன்வெர்ட் பண்ணி எக்ஸில் போட்டுக்கிட்டோம். இதை இன்னும் நீங்கள் 2 லைன் வந்து எப்படி குறைக்கலாம் அப்படின்னா இது இருக்குல்ல, இதை கட் பண்ணி இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல டைரெக்டாகவே போட்டுடலாம். பட் யூ வில் கெட் கன்ஃபியூஸ்ட். அதனால் செய்ய வேண்டாம். நிறைய பேருக்கு இதுவே கன்ஃபியூஷனாக தான் வந்து இருக்கும். ஸோ திஸ் இஸ் த ப்ரோக்ராம். இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் என்ன வேணும்? யூ ரெக்வயர் ஃப்ளோ சார்ட் இல்லை, அப்சர்வேஷனை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா ஃப்ளோ சார்ட் நீங்களே போட்டுருவீங்களா இல்லை போட்டு காட்டணுமா? ரெஸ்பான்ஸை பொறுத்து தான். இஃப் தர் இஸ் மொத்தம் 50 பேர் இருக்கீங்க, குறைஞ்சபட்சம் ஒரு 10 பேராவது வேணும்னு சொல்லி கேட்டால் தான் ஃப்ளோ சார்ட்டு இப்போ நான் போடுவேன். இல்லைனா உங்களே போட விட்ருவோம். லெட் அஸ் see எவ்வளோ பேருக்கு ஃப்ளோ சார்ட் வேணும்ன்ட்டு. நீங்களே போட்டுடுறீங்களா? ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. 1 மினிமம் 10. 1 2 3 4 5 துளசிமணி பை அவர் செல்ஃபு, அதனால் அவனை எடுத்துக்க வேணாம். 6 7 8 தான். 8 பேர் தான் கேட்டிருக்கீங்க. நான் எதிர்பார்த்தது 8 9. என்ன பரணி திரும்ப அடித்த மெசேஜே அடிச்சிட்ருக்கீங்க. ஒரே ஆள் 10 தடவை அடிச்சிட்டா
பரணிதரன் வேறையா? ஓகே சரி ரைட் ஓகே. ஃப்ளோ சார்ட் பார்ப்போமா இதுக்கு? இதே ஸ்க்ரீன்லேயே அப்படியே ப்ரோக்ராம் அண்ட் ஃப்ளோ சார்ட்டை சைட் பை சைடு வந்து பார்த்துருவோம். ஐ திங்க் நான் இன்றைக்கி 2 ப்ரோக்ராம் முடிச்சிடலான்னு நினச்சேன். பட் அட்மிட் ஆகிறதுக்கே 1/4 மணி நேரம் ஆச்சுன்னா நான் எங்கேருந்து முடிக்கிறது? மீட்டில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கே உங்களுக்கு அவ்வளோ டைம் ஆகுது. ஸோ ஸ்டார்ட். சிம்பிள்ஸ் எல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். அப்புறம் இன்புட்டாக நம்ம யூஸ்வலாக என்ன போடுவோம்? ரீடு என் வேல்யூவை ரீட் பண்ணுறோம். ஓகே ஸோ இப்போ இந்த லைனுக்கான ஃப்ளோசார்ட் முடிச்சிட்டோம். அடுத்தது இதை வந்து இனிஷியலைஸ் பண்ணுறோம் எம்டி லிஸ்ட்டு. ஸோ அதனால் இதில் இருக்கிற மாதிரி அப்படியே எழுதிடலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு சி இஸ் ஈக்குவல் டு, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா எம்டி லிஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் லைன் இஸ் ஓவர். இந்த லைனுக்கு நீங்கள் ஃப்ளோ சார்ட் போட, இதெல்லாம் சும்மா டம்மி ஒரு மெசேஜ் யூசருக்காக நம்ம கொடுக்குற ஒரு கமெண்ட். அதனால் இதை நம்ம விட்டுட்டு இந்த ஃபார் லூப் வந்து போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கலாம். ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 0 to n, இல்லைனா வந்து 1 to n, 1லேருந்து ஆரம்பித்து n. தோ இங்கே வந்து 0லேருந்து ஆரம்பித்து நான் இங்கே ஐ வேல்யூ இது உள்ளார யூஸ் பண்ணல. அதனால் ஐயோட ஸ்டார்டிங் வேல்யூ எண்டிங் வேல்யூ எனக்கு முக்கியம் இல்லை. நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து இது எவ்வளோ எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்றத மட்டும்தான் இப்போ நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அதனால் ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1 to n போட்டுட்டு ரீடு எக்ஸ் வேல்யூவை ரீட் பண்ணுறீங்க. ரீட் பண்ணி அதை ஏல வந்து ரீடு எக்ஸு, அதை ஏல கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறீங்க. அதை நீங்கள் இங்கே ஏ டாட் அப் அண்ட் ஆஃப் எக்ஸ்ன்னு போட்டிங்க. இங்கே வந்து அப் அண்ட் எக்ஸ் டு ஏ அப்படின்னு சொல்லி போட்டுக்குங்க. அப் அண்ட் எக்ஸு டு ஏ. ஏன்னா இது இங்கிலீஷ் லைக் சென்டென்ஸாக இருக்கணும். இந்த மாதிரி ஃபங்க்ஷன் கால்ஸ் எல்லாம் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடணும். ஸோ இப்போ ரீடு எக்ஸு அப் அண்ட் எக்ஸ் டு ஏ. அப் அண்ட் எக்ஸ் டு ஏக்கு வந்து நீங்கள் ஸ்கொயர் ப்ராக்கெட்ஸ் போடணும். அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபார் லூப்பை நீங்கள் க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐ. ஓகே ஸோ திஸ் ஃபார் லூப், இந்த ஃபார் லூப் வந்து இதோட உங்களுக்கு முடியுது. அடுத்தது சேம் ஃபார் லூப் வந்து திரும்ப வந்து இது என்னது பிக்கு வரணும். ஸோ இப்போ ஒன்ஸ் அகெயின் யூ ஹேவ் டு ஸ்டார்ட் த ஃபார் லூப்பு. ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து ஆரம்பித்து n வரைக்கும் ரீடு, இப்பயும் திரும்ப அது ரீடு எக்ஸு அப் அண்ட் எக்ஸ் டு பி. இங்கே அப் அண்ட் எக்ஸ் டு ஏன்னு போட்டிருக்கீங்க. இந்த இடத்துல வந்து என்ன செய்கிறீங்க? அப் அண்ட் எக்ஸ் டு பி நெக்ஸ்ட் ஐ. இங்கேயும் வந்து நெக்ஸ்ட் ஐ தான். ஓகே ஸோ ஃப்ளோ சார்ட்டில் இன்னொரு ஃபார் லூப்பும் வருது. ஸோ அதனால் அதை வந்து நான் வந்து சைடில் போடுறேன். அதை வந்து இதிலேருந்து அப்படியே கண்டினியூ ஆகுது இங்கே. ஓகே ஸோ இதில் இங்கே போட்டுறேன். ஃபார் I is equal to 1 to n. ஓகே இங்கே வந்து என்ன செய்கிறோம்? ஆக்சுவலாக இது இந்த ஃபார் லூப் முடிச்சிட்டோம். ஓகே ஸோ இந்த ஃபார் லூப் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஃபார் லூப்புக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஏ ஆஃப் ஐயும் பி ஆஃப் ஐயும் ஆட் பண்ணி சியில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ணுறீங்க. ஸோ இங்கே டைரெக்டாகவே அதை வந்து எப்படி எழுதுறீங்க அப்படின்னா அப் அண்ட் ஏ ஆஃப் ஐ ப்ளஸ் பி ஆஃப் ஐ டு சி, இந்த மாதிரி வந்து எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு நெக்ஸ்ட் ஐ போட்டுடுறீங்க. நெக்ஸ்ட்டு ஐ. ஓகே ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இந்த 3 லிஸ்ட்டையும் பிரிண்ட் பண்ணுறீங்க. இங்கே வந்து நம்ம அதை என்ன செய்யலாம்? டிஸ்பிளே ஏ கமா பி கமா சி. டிஸ்பிளே ஏ கமா பி கமா சி அண்ட் ஃபைனலி வாட்? ஸ்டாப். ரைட். இப்போ நம்ம சிம்பிள்ஸ் போடுவோம். இது எக்ஸ்ன்னு போட்டிருக்கோன்னா இங்கே வந்து அது ஜாயின் ஆகும். நீங்கள் நோட்டில் போடும்போது ஒரே பேஜில் போடணும்.
ஓகே. ஸோ இன்றைக்கி இன்னொரு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் இல்லை. ஸோ அதனால் இவ்வளோ தான் பண்ண முடியும் இன்றைக்கி. நாளைக்கெலாம் வந்து நாளைக்கும் மீட் உண்டு. சீக்கிரம் வந்து ஜாயின் ஆகணும். வேறு யாராவது ஏதாவது சொல்லுங்கள். கொஸ்டின் எய்மா? ஆமாங்க சார். எய்ம் வந்து கொஸ்டின் வந்து சொல்கிறேன், எழுதிக்கிறீங்களா? எஸ் சார். Write a program to accept n values in two different lists A and B, comma, create a new list C containing the sum of the list A and B. ஓகே. ஸோ இதான் வந்து கொஷின். எழுதிக்கிட்டிங்களா? ஓகே. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி எய்ம் எழுதிடுவீங்கல்ல? To accept n values in two different lists A and B and create a new list C containing the sum of the list A and B. Okay, that's it. Close பண்ணிக்கலாமா இன்னைக்கு மீட்டை? ஓகே, ரைட். Thank you, sir. Okay, sir.